ஆண்டவனாக விளங்கக்கூடிய உத்தண்ட முத்து சுவாமிக்கு வயது என்ன தெரியுமா? வயது என்னமாச்சு? 21 வயதாகிவிட்டது. 21 வயதாகிவிட்டது. 21 வயதிலே இறைவன் கிருபையாலை சேராத குடிகளை சேர்த்து வைப்பார். சேர்த்து வைத்தார். அணையாத இறந்திருக்கு விளக்கை ஏற்றி வைப்பார். ஏற்றி வைத்தார். பிரிந்திருந்த கணவன் மனைவிகளை வாழ வைப்பார். வாழ வைப்பார். பெரியோர்களுக்கும் மதிப்பு கொடுப்பார். கடவுளை கண்டால் கையெழுத்து வணங்குவார் உத்தண்ட முத்து. உத்தண்ட முத்து சுவாமி. அப்படி இருக்கிற போது மகனாகப்பட்ட உத்தண்ட முத்து சுவாமிக்கு வயதோ 23 ஆகிவிட்டது. 23 ஆகிவிட்டது. 21 வயதிலே ஆண்டவன் உத்தண்ட முத்து நினைக்கிறார். பெற்றதாய் மாடந்தி அம்மாள் நினைக்காங்க. 24 பிறந்து விட்டால் நம்ம பிள்ளைக்கு திருமணம் முடிக்க முடியாது. ஏற்கனவே ஆண்டவன் சொல்லியிருக்கார் 24 நம்ம பிள்ளைக்கு கண்டோன்னு. நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் செய்யக்கூடாது ஆண்டவா. நம்ம பிள்ளையின் 100 வயதுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழணும். மன்னனாகப்பட்ட திகவீர படத்தலைவரை பார்த்து கணவார் ஆதமன்னா எனக்கோ வாய்ந்த பிராணநாதா நாவல் பிள்ளையாக விளங்கக்கூடிய ஒரு உத்தண்ட முத்து தேவருக்கு மன்னா செல்ல நல்ல கலியா மாலை மனம் சூடணும். நம்ம பிள்ளைக்கு செல்ல கல்யாணம் முடிச்சு பார்க்க வேண்டாமா? அழகு கல்யாணம் பிள்ளைக்கு முடிக்க வேண்டாமா? ஏ மாடத்தி நம்ம பிள்ளை உத்தண்ட முத்துக்கு திருமணம் முடிக்கணும். ஆனா மகனுக்கு மலையாட்டிய பார்க்கணும். அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உத்தண்ட முத்து தேவரை தேடி ஊர் மக்கள் எல்லாம் வாரார்கள். அம்மா மாடத்தி மகன் இருக்கானா? என்னையா பிரச்சனை? ஒரு பஞ்சாயத்து சொல்லணும். சொல்ல வேண்டும். என்ன பஞ்சாயத்து? உடனே உத்தண்ட முத்து தேவர் அரமைக்குள்ள இருந்து வெளியே வந்தார். பஞ்சாயத்துக்காரர்களா ஐயாவை கும்பிட்டாங்க. ஒரு கணவனும் மனைவியும் வந்தார்கள். ஐயா உத்தண்ட முத்து ஆசனத்தில் அமர்ந்தார். என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? என்னப்பா பிரச்சனை? ஐயா இன்னைக்கு வருஷம் நாளாயிட்டு என்னுடைய பிள்ளையை நான் இவருக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. என் பிள்ளைய வேண்டாங்காரு. உடனே உத்தண்ட முத்து தேவர் மாப்பிள்ளை வீட்டுக்காரரை கேட்டார். ஏண்டா வேண்டாங்க? ஓம் முண்டாட்டி தானே 4 வருஷமா அவளை வச்சிருக்கலாமா? நீ ஐயா உத்தண்ட முத்து தேவரே எனக்கு வந்த என் மனைவி முதலாவது ஒரு புருஷனுக்கு வாக்கப்பட்டிருக்கா. அவன் என்கிட்டே சொல்லி காட்டுதான். என்னடா காட்டுனா? என்ன சொல்லி காட்டுனா? ஐயா நாங்க 2 பேரும் முதல் ராத்திரிக்கு அரண்மனைக்குள்ள போனோம். அங்க போகும்போது ஒரு பாம்பு, நல்ல பாம்பு படம் எடுத்து என் புருஷனை கடிக்க வந்தது. அப்ப நான் சொன்னேன், பாவி மனுஷா ஒன்னதானே கடிக்க வருது, அந்த பாம்பு அடியேன்னு சொன்னேன். இவன் பாம்பு கண்ட உடனே பயந்து என் தோல் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டான். அப்ப நான் சொன்னேன், பாவி பாம்பு கீழனுக்கு என் தோல் மேல நீ ஏறி
உட்காருதிய உட்காருதிய உனக்கு போய் வாக்கப்பட்டம் பாரு. உனக்கு போய் ஆனா இந்த நேரத்துல என் மூத்த புருஷன் மட்டும் என்கிட்ட இருப்பான்னா இருப்பான்டா பாம்பை ஒரே அடியா அடிச்சிருவேனேன்னு சொன்னையா. அப்படி சொன்னேன். இந்த ஒத்த வார்த்தைக்கு இன்னைக்கு 3 வருஷமா என்ன விலக்கி வச்சுட்டு இருக்கான். ஒதுக்கி வச்சுட்டு இருக்கான். அப்ப சிகவீர படத்தலைவர் செல்ல மகன் சிங்க குட்டி சிங்க குட்டி அந்த அழகு மயிலு மயிலு புலி என்ன சொல்லுது தெரியுமா? என்னமா சொல்லுச்சு? என்ன இதுக்காக முன்னாடியே வேண்டாங்க வேண்டாங்கிற இதுமா என்ன அவன் மூத்த புருஷன் இருந்தாங்க ஒரே அடியா அடிச்சிருவாங்க. அடிச்சிருவாங்க. நீங்க இதை என்ன சாதாரணமா சொல்றீங்களே? சொல்றீங்களே 56 தேசமும் இந்த பஞ்சாயத்து போயிட்டு வந்துட்டு இந்த பஞ்சாயத்தை யாராலும் முடிக்க முடியல. உலகமே சுத்தி வந்த பஞ்சாயத்தை ஒரு நிமிஷத்துல ஐயா உத்தண்டபத்து தேவர் முடிக்காரு. ஏன்னா அவங்க பஞ்சாயத்துக்குன்னு பிறந்தவங்க. எந்த இடத்துல எப்படி பஞ்சாயத்து பேசணும்னு அவங்களுக்கு தெரியும். எப்படி பேசினா எதிர நம்ம கட்டலாம் அப்படின்னு பஞ்சாயத்துக்கு பிறந்தவங்க. சொன்னாரி அறிவு கட்டவன அவன் மூத்த புருஷன்னு சொன்னது அவன் மூத்த புருஷனுக்கு வாக்கப்படவும் இல்ல ஒன்னு தூக்கி போட்டு அறுக்கவும் இல்ல. ஆனா மூத்த புருஷன் என்பது முகூர்த்த கால். 8 நாளைக்கு முன்னாடி ஒரு மாப்பிளையும் பெண்ணுக்கோ கால் நிறுத்தி அதாவது கொட்டகக்கு காலும் வாங்கலடா கொட்டக காலை கட்டி முடிச்சிட்டாலே முக்காலத்துக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அந்த முகூர்த்த காலம் அரசங்கம்போ அதாவது பெரிய உயர்ந்த கம்புல தான் அதை நாட்டுவாங்க. அந்த கம்பு மட்டும் என் கையில இருந்தா இந்த பாம்பு அடிச்சு தூக்கி இருப்பேன்னு சொல்லாம முகூர்த்த காலம் என் மூத்த புருஷன்னு சொல்லிட்டான். ஏற்கனவே முத புருஷன் அவன் தானடா. ஏன் அறிவி கட்டவனே வேற ஐயா ஜெகவீர படந்தலைவர் பெற்ற தெல்ல மகனைய முத்தண்ட முத்து ஐயா அறியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சு கிடங்கன்னு பொண்டாட்டிய கைய பிடிச்சா இழுத்துக்கிட்டு ஓடியே போயிட்டான். அப்பேற்பட்ட மரவரல்லவா உத்தண்ட முத்து அப்பேற்பட்ட என் மகனெங்கிருந்து கல்யாணம் முடிக்கணும். என் மாரத்தி நல்ல மாடு உள்ளூர்ல வேலை செய்யணும். அது வெளியூர் போனது அவசியம் இல்ல. நம்ம பிள்ளை இறக்க யோக்கியத்துக்கு நிச்சயமா நம்ம பிள்ளைக்கு நல்ல பெண்ணு கிடைக்கும். நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிக்கலாம். சிகவீர படத்தலைவர் சொல்கிற போது ஐயா முத்தண்ட முத்த சுவாமிக்கு அந்த
உனக்கு எப்ப கல்யாணம் முடிக்கலாம் முடிக்கலாம் 56 வேதமா அஞ்சேந்தி பார்த்தனே அழகு மணமகள் கிடைக்க நல்ல மருமகளா இருக்கணும் இருக்கணும் ஆப்ப நாட்டை ஆழ்வதற்கு அழகு மருமகளா இருக்கணும் இருக்க வேண்டும் சுத்தி பார்த்தா ஒரு இடமும் பெண் கிடைக்கல கவலையோடு அமர்ந்திருக்காள் என் மானத்தி அம்மாளும் ஜெகவீர படத்தலைவரும் அமர்ந்திருக்கும் போது அதே ஆப்ப நாட்டு கீழகையில் உள்ளூர்ல தெற்கு தெருவுல வாழ்ந்து வரக்கூடியது யாரு உலகம் மங்களகரமாக ஆண்டு வாரார்கள் மங்களகரமாக ஆண்டு வருகிறார்கள் அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் அந்த வீரம் பொடிக்குட்டி தேவருக்கு ஒரே பெண் குழந்தை ஒரு மகா அழகிலே பிறந்தவள் என்ன கிழக்க நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க ஆமா பார்க்க 16,000 கண் வேணும் கண்கள் வேண்டும் அந்த வீர பொடிக்குட்டி தேவர் மகள் பிரம்மராட்சிதை பெண்குடியா ஆளாகி இருக்கா அந்த காலத்திலையும் பெண் தரகர் உண்டு மாப்பிள தரவு பெண் தரவுன்னு உண்டு உடனே வீர பொடிக்குட்டி தேவர்கிட்ட ஒரு பெண் தரகர் வராரு ஐயா வீர பொடிக்குட்டி தேவரே உங்க பிள்ளை பிரம்மராட்சிதைக்கு ஒரு நல்ல வரவு இருக்கு செய்யலாமா எங்கப்பா இருக்கு என் பிள்ளைக்கும் கண்ணுங்க ஒரு மருமகை எப்ப வருமானு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஐயா வேற யாரும் இல்ல நம்ம தெற்கு தெருவில் ஆண்டு கொண்டிருக்கார்களே 1000 வீட்டும் வரவிருக்கும் தலைவர் நம்ம ஐயா ஜெகவீர படத்தலைவர் பெற்றெடுத்த செல்ல மகன் உத்தண்டமுத்து சாமிக்குத்தான் கேட்கும் தென்தரகரே அவர் எங்க வீட்டுல பெண் கட்டுவாரா அவர் மகன் உத்தண்டமுத்து தேவருக்கு பெண் கொடுக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் சரி என் பிள்ளை பிரம்மராட்சிதையை ஐயா உத்தண்டமுத்து சாமிக்கு தாடி கட்ட தயாராக இருக்கிறேன் சரி நீங்க இருங்க நான் மாப்பிள்ளை வீட்லயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன் எங்க பெண் தரகர் எங்க வருகிறார் ஐயே வருகிறார் பெண் ஐயா ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்ன செய்திப்பா சொல்லுப்பா உங்க வெள்ள முத்தண்டமுத்து தேவருக்கு நான் பெண் கேட்கதா கேள்விப்பட்டேன் அழகான பெண் அவனியெல்லாம் தேடுவதாக கேள்விப்பட்டேன் ஐயா நம்ம பையனுக்கு ஒரு அழகு பெண் இருக்கு கட்டிடலாமா யாருடா நம்ம வடக்கு தெருவுல
வடிகுட்டி தேவர் இருக்கார்ல இருக்காரோ அவர் மக பேரும் பிரம்மராட்சசை பிரம்மராட்சதை அந்த பெண்ணை கிட்டலாம் ஐயா கிட்டவாங்க ஏ பெண் தரகரே தரகரே நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கீரு கொண்டு வந்திருக்கு என் வெள்ள முத்தந்தமத்த தேவருக்கு தேவருக்கு உயர வடிகுட்டி தேவர் மகளை தாலி கட்ட எனக்கு சம்மதம் இரு வீட்டாருக்கும் சம்மதம் இரு வீட்டார்களும் சம்மதித்தார்கள் சம்மதித்தார்கள் இரு வீட்டார் ஒன்று கோடி இணைந்தார்கள் இருவேரும் தேவருக்கு தாலி கட்ட இணைந்தார்கள் தாங்களே தரித்தார்கள் அங்கனால் குறித்தார்கள் வீட்டார்கள் ஒன்று ஓடி ஒன்று பத்தண்டமத்த தேவருக்கும் அம்மா பிரம்மராட்சிதை அம்மாளுக்கும் இரு வீட்டார்கள் சம்மதித்து இல்ல கல்யாணத்துக்கு நாள் குறித்தார்கள் ஆண்டவன் 26 ஆவணி மாதம் 24ஆம் தேதி தீர வடிகுட்டின் தேவர்கள் பிரம்மராட்சிதையை அதே தெற்கு தேவரே வசித்து வரும் ஐயா மிகவீர வனம் தலைவர் மகன் முத்தண்டமொத்த தேவருக்கு நாங்கள் பெண் வார்த்தை இருவேரும் சம்மதிச்சு நாங்கள் நிச்சயதார்த்த பத்திரத்தை பெற்றுக் கொள்கிறோம் இருவேரும் மாத்தினார்கள் அதே அப்பா மிக சோழியாக ஐயாவுடைய நிச்சயதார்த்தம் முடிந்தது நிச்சயதார்த்தம் முடிந்த ஒத்தண்டமும் தேவருக்கு பிரம்மராஜ்யை அம்மாளை கொண்டு பல முடிக்க வேண்டும் என்று அப்பனாண்டு கீழையில் அந்த அப்பனாண்டு கீழே ஒன்று கோடே வீட்டார்கள் கண்ணாடியே ஒன்று கோடே
நடந்து கொண்டிருக்கு. இருக்கு. ஐயாவுக்கு திருமணம் முடிக்க பரிவட்ட மேளங்கள் அடித்து கொண்டிருக்கு. இருக்கு. அழகு மாலைகள் சூடி கொண்டு வாழார்கள். கோடி மரவர் கூட்டம் கூட்டம் கூட்டமாக வருகிறது. 1000 மரவர் கூட்டம் அணை அணையாக வருகிறது. லட்சம் மரவர் கூட்டம் நடந்து வருகிறார்கள். உத்தண்டமத்து தேவருக்கு வெள்ளிக்கிழமை திருமணம். வியாழக்கிழமை பெண் அழைக்கணும். வியாழக்கிழமை ராத்திரி பெண் அழைக்க வாராங்க. ஆனால் தெற்கு தெருவுல இருந்து வடக்கு தெருவு தானே வரணும். ரொம்ப பக்கம் தானே. அப்ப மேல வீடும் கீழே வீடும் ஒண்ணுதானே. அதனால அழகாக அழைக்க வாரா. ஆனா பெண் அழைக்க வாரது யார் தெரியுமா? ஐயா முத்தண்டமுத்து சுவாமி உடப்பிறந்தா ஆரவள்ளி அம்மா. ஆரவள்ளி தான் சம்மந்தி. அண்ணனுக்கு பொண்ணு அழைக்க அண்ணி அழைக்க வாரா. ஒட்டார்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் சொத்தாரர்கள் எல்லாரும் பெண் அழைக்க வாராங்க. சரி தெற்கு தெருவு வடக்கு தெருவா இருந்தாலும் நடந்து போனா மதிப்பு இருக்காதுல்ல. ஆமா இப்ப பாத்தீங்களா ஒரு தெருவா இருந்தாலும் சர்ரு புர்ருன்னு கார் வந்து இறங்குது. பிள்ளைங்கிற வார்த்தை எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நடந்த கதை ஆப்பநாட்டு கதை. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு கீழா பாட்டத்திலேயே நாடாருடைய கோட்டையில நடக்கிற திருவிழாவில நாடார் கோட்டையில திருவிழா நடக்கு. ஐயா தேவர் கதை நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு அதிசயம் பாத்தீங்களா? வரலாறு கிடையாது. நீங்க உலகமெல்லாம் அடிச்சாதானே உள்ள வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அடைஞ்சா அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதனால ஆப்பநாட்டு கதை இன்னைக்கு ஐயா கீழாப்பாட்டத்துல நடக்கு. அதே அப்பா பெண்ணழைக்க வாராங்க. அந்த காலத்துல பெண்ணழைக்க வந்தா மாட்டு வண்டின்னா வில்வண்டி. அதே அப்பா வண்டியை கூட்டியாச்சுன்னா கருத்து நடக்கும் மணி ஜல் 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 ஜல்னு கேட்போம். அந்த ஆரவள்ளி வெண்குடியால் அந்நியருக்கு பெண்ணடப்பு பட்டு கொண்டு அந்நியரை அழைப்பதற்காக சொக்காரர்களோடு அந்த தெற்கன் தெருவு ஆண்டவன் கருவை சுகவீர படத்தலைவர் வீட்டில இருந்து எப்படி வராங்க தெரியுமா? வண்டி ஓட்டே வண்டி ஓட்டே வண்டி ஓட்டே மங்கையர் அழைக்கவா மங்கையர் அவர் எதிர்பார்த்து நின்றார். பாறை மரியாதையோடு மருமகளாகப்பட்ட ஆரவல்லியை உள்ள கூட்டி சென்று அங்க பந்து போதனங்கள் எல்லாம் அருந்தி அங்கு முடித்து அருமையான பிரம்ம ராட்சிதைக்கு பெண்ணெடுப்பு பட்டு கட்டுகிறார்கள். பெண்ணெடுப்பு பட்டு கேட்டியே
அலங்காரம் செய்கிறார் தண்டமுத்து தேவர் உடப்பிறந்த ஆரவல்லி பெண்குடியா ஆரவல்லி பெண்கொடியா என்ன மயிலினால் அலங்கரிக்கணும் அலங்கரிக்கணும் அவள் என்ன நகைகளை போட்டுகிறாள் எப்படி சுத்துகிறோம் அந்நியாரப்பட்ட பிரம்மராஜிறங்கி தாயான ஆரவல்லை நாட்டிலே பிறந்தவள் வீரபுரம் தலைவர் செல்ல மகள் மகந்தி வென்றெடுத்த மங்காதல் ஆண்டவனும் தண்டனும் தேவர் மனைவியை அவர் எப்படி அலங்காரம் செய்தார் போட்டியே நலன் கரித்தார் ஐயா போட்டியே நலன் கரித்தார் ஆண்டவா போட்டால் நடிக்கிறோம் நாம் போட்டி செல்ல மகள் பிரம்மராட்சிரஞ்சி எல்லாரும் போட்டுகிறார் ஆண்டவர் மகிழ்கிற பதக்கரத்தின மாலைகிறார் பார்த்தவர் மகிழ்கிற பதக்கரத்தின மாலைகிறார் பத்திரமாக தங்க ஒன்றியாரம் பத்திரமாக தங்க ஒன்றியாரம் பார்க்க மனிதாயே அவரை பார்க்க மனிதாயரங்கே வடக்கு தெருவிலே வடக்கு தெருவிலே ஈரமலைக்குட்டை தேவர் மகள் பிரம்மராட்சிதை அம்மாளை இப்படி அலங்காரங்கள் அருமையான பெண்ணை அழைத்து அந்த நாட்டு கைலகைகளே அன்பு பெறக்கூடிய தகுதியர கூட தலைவர் மாளிகைக்கு செல்ல
நாட்டு ஈழகையிலே வெள்ளிக்கிழமை விடிய வீட்டுக்கு விளக்கேற்ற மருமகள் வந்து விட்டார். அப்படி வந்திருக்கிறான். காலையில 10:30 மணிக்குள்ள அதற்கு மேல் ஐயாவுக்கு திருமணம். இப்படி திருமணங்கள் இருக்க பெண் அழைச்சி வீட்டுக்கு வந்திருக்கு. ஆப்பநாடு ஈழகையிலே அன்பு வந்த முத்தந்தமுத்து தேவர் தோழமார்கள் அவர் பிரின்சிப்புகள் ஐயாவுடைய கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. 101 பிரின்ஸ் ஐயாவுக்கு சேக்காரி தோழமார்கள் அவர்களோடு ஐயா பேசி விளையாண்டுகிட்டு இருக்காரு. அப்ப சொல்றாங்க மாடத்தி அம்மா இளைய ஒட்டந்த முத்து சொல்லு ஆத்தா மருமகளை அழைச்சி வீட்டுல வச்சிருக்கு மனைவிட காத்திருக்கு என்னடா உனக்கு விளையாட்டு இன்னும் அம்மா 1000 பேர்கள் இருந்தாலும் என்னுடைய தோழர்களுக்கு அப்பால் தான் என் தோழர்கள் என்றால் என் உயிரே விட்டு விடுவேன். என் நண்பர்கள் திருமணத்துக்கு வந்திருக்கார்கள். சரிப்பா உன்னை அலங்காரம் பண்ண வேண்டாமா? பத்திரைக்குள்ள தாலி கட்ட சொல்லி ஐயர் சொல்லி இருக்காரு. தாலி கட்டணும் இல்லப்பா? ஆமா தாலி கட்டணும் இல்லையா? கல்யாணம் முடிக்கணும் இல்லப்பா? கல்யாணம் முடிச்சா தானே சாமி வேட்டை கிளம்பலாம். அதனால நீ பாட்டுக்கு நின்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை தோழர்களாக அப்பநாட்டு ஈழகையிலே வந்தார்கள். அந்த அருமையான மாப்பிள்ளை உத்தண்ட முத்து தேவரை அலங்காரம் செய்தார்கள். அவரை எப்படி அலங்காரம் செய்தார்கள்? அழகு மாலை சூட வேண்டும் அல்லவா? ஐயாவுக்கு பட்டி வேஸ்தி கட்டி பரிவட்ட துண்டு ஓட்டு அவருக்கு அழகான பொட்டு வைத்து ஐயா ஒட்டண்ட மூட்டு தேவர் அவரை மனவிடக்கி கொண்டு வாரார்கள். அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? அவருக்கு வீசப்பட்ட அழகு
ஆமா என்ன செய்தி? என்ன செய்தி? அதாவது கொட்டாரக்கரை குமரி பகவதி வாசல்ல ஏழுகிடாரம் திரவியங்களில் இருக்கான். இருக்கா அந்த ஏழுகிடாரம் திரவியம் பக்கத்தில கோடிக்கணக்கான தங்க செங்கல்கள் இருக்கான் அப்படின்னு செய்தி வந்திருக்கிற போது அப்ப சொல்றாரு உத்தண்டமுத்து, என்ன சொல்றாரு? அருவி கட்ட தோழர்களே, மண்டையில மூளை இருக்காடா உங்களுக்கு? கல்யாணம் முடிஞ்சு காணுமுகம் ஆகல, மாலையிட்டும் மறுநொடி ஆகல, தாடி கட்டின பூ வாசம் எனக்கு போகல, அதுக்கடையும் களவாங்க கூப்பிட்டு இருக்கீங்களா? உத்தண்டமுத்து, இதை விட்டா வேற வழி இல்ல. சரி, கொட்டாரக்கர பகவதி வாசல்ல தானே இருக்கு, ஒரு 10 நாள் ஒரு வாரம் போட்டுமே. ஏ உத்தண்டமுத்து, நாம் ஐயன்றை வேண்டும் மாறாய், இனிமேல் ஓட முடியாதடா, இன்னைக்கு விட்டா வேற வழி இல்ல, அதை எடுக்கவும் முடியாது. சரி அப்படின்னா நீங்க போயிட்டு வாங்க. எங்களுக்கு என்னடா தெரியும்? நீ களவாண்டு கொடுத்தா திங்க தெரியும், அதை எடுத்துக்கிட்டு கொண்டு வர தெரியும். அதை எடுக்கிற உரிமை உனக்கு தானடா உண்டு. அத கடவுளே, இது என்ன சோதனை? இப்ப என்ன கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போகுது? முன்னாடி வீட்டுல தானே இருக்கா? அருவி கட்டவன ஆத்தா பார்த்தா திட்ட மாட்டா, தாலி கட்டி பந்தி நடந்துகிட்டு இருக்கு, பக்கத்துல ஓட்டு வச்சு இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கிறது. வாரன்னு சொல்லுடே, வரலன்னா வரலன்னு சொல்லு. என்ன இருக்கு? நீ வரலன்னு இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. இடத்துக்கு நாங்க வரவும் மாட்டோம், முகத்துல மதிக்கவும் மாட்டோம். அப்ப ஒப்பந்த தேவரனைக்கு யாரு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டும். சரி, அவரும் போயிட்டு வந்துருவோம்னு சொல்றான். அவனை நாம விட்டு கொடுக்கலாமா? அவனை நாம விட்டு கொடுக்கலாமா? 1000 தோழர்கள் நமக்கு கிடைப்பாங்களா? சரிதாங்க, வாங்க. நீங்க யாருகிட்டையும் இந்த வார்த்தையை வெளியே விட வேண்டாம். வந்திகள் நடக்கட்டும். நான் மெல்ல எங்க ஆத்தா கிட்ட போய் கேட்பேன். ஏன்னா ஆத்தா சொல்லாம எதையும் செய்ய முடியாதுடா. நான் தவமிருந்த பிறந்தவர்கள் இல்லையா? சரியே உன் முத்து சீக்கிரம் மாலையை
5 மணிக்குள்ள முடிவ சொல்லு. ஆமா மாலை 5 மணிக்குள்ள முடிவ சொல்லு. நம்ம சீக்கிரம் 7-8 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் ராத்திரி. சரி நாங்க வடக்கு வாசல்ல காத்திருக்கோம். ஆத்தாட்ட பேசிட்டு வராட்டாரு. மொத்தம் மாலை கடுப்போடு மாலை நல்ல கடுப்போடு மாதாவ வாழ்க்கையால ஜாலி கட்டியவரை அந்த வாரம் மாறத்தீரோ எனக்கு ஒன்றே செய்தீங்களே அழகாக விழுந்தாரு. என்னப்பா ஏன் காலில விழுத? அக்கா சத்தம் போட்டுறாங்க, திட்டீராக. ஒரு முக்கியமான செய்தி. என்னடா செய்தி? தாலி கட்டி 1 மணி நேரத்துக்குள்ள ஏ அம்மா என்னுடைய தோழமார்கள் எனக்கு வேணும் அம்மா. அவர்களை வாழ்க்கையோ அவனையில யாரும் இல்லை. அந்தி நல்ல விளைவுறமா மறைவிடம் விளைவுறமா எங்கடா போற? என்னடா சொல்ற? அக்கா ஒன்னத்தான் சத்தம் போடாதங்க. சத்தம் போடாத. அடுத்தாளுக்கு கேட்கும்படி சத்தம் போடாத. என்ன பொறுத்தளவுல எனக்கு என் தோழமார்கள் முக்கியம். சரி என்ன பிரச்சனை சொல்லு. அம்மா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இப்படியாத்தா எங்கடா போற? அந்த கொட்டார கரையில அமரி பகவதி வாசல்ல 7 விடாரம் பிறவிய இருக்கான். ஆயிரக்கணக்கான தங்க செங்கல்கள் இருக்கான். அறிவி கட்டவனே எப்ப என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? அக்கா நான் சத்தம் போடாதன்னு சொல்றோம்ல. ரொம்பயா கேடு வாய போட்டு ஒத்துனா எப்படிடா பேச முடியும்? அக்கா இன்னைக்கு ஒரு நாளைக்கும் நமக்கு வேண்டாத்தா. என்னுடைய தோழமார்களோடு செங்கல்களை திருட நான் போகிறேன் அம்மா. விடை உடம்பா எனக்கு மணி பிறந்த கை உடம்பா எனக்கு பாட்டியல்ல விடை உடம்பா நீ களவாங்க போ, நான் வேண்டான்னு சொல்லல. எப்ப போறடாடி? தாலி கட்டி 1 மணி நேரம் ஆகல. மாலை கலட்டல. 2 பேரும் மாலையை கலந்திருக்கிறானா? சாப்பிட்டிருக்கீங்களா? அண்ணா ஆகாரம்
ருசிச்சிருக்கீங்களா? இல்லையோ. 100 ரூபாய் சோறு கூட சாப்பிடலையப்பா. சாப்பிடலையப்பா. அதுக்குள்ளே நான் கடன் வாங்க போறேங்க. அம்மா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப்பு முக்கியம். முக்கியம். இவர் இன்னைக்கு வந்தவள். ஆமா. அவ எங்க போயிட போற? நான் தான் தாலி கட்டிட்டேனே. தாலி கட்டிட்டானே. வேண்டாம்ப்பா. மாட தீவன சில பிள்ளைக்கு இன்றைக்கு தானே 24